கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாட்களில் தேவனுடைய ஊழியத்துக்காக நான் வந்தோம். 7வது மாதம் 1ஆம் தேதி எப்படியாவது ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யணும், நாங்கள் எப்படியாவது வரணுன்ட்டு வந்தோம். பிசாசு எவ்வளோ சோதனைகள் தடைகளை கொண்டு வந்தான். ஆனால் நாங்கள் இன்று 1ஆம் தேதி சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்தோம். அர்ஜுனாபுரம், பசுமாத்தூர், திராபுரம் 3 கிராமங்களில் நாங்கள் இன்று சுவிசேஷ ஊழியத்துக்காக அப்படி போய் ஜெபித்து கொண்டு வந்தோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கூட, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருளி செய்வார். சங்கீதம் 37:4 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் பெரிய காரியங்கள். என் அப்பாவுக்கு தெரியும், வெளியே சொன்னால் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா என்று சொல்லுவார்கள், சிரிப்பார்கள். ஆனால் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது தாவீதுடைய சங்கீத பகுதி. இதே போல உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில விஷயத்தை, சில தேவைகளை யாரிடமே ஷேர் பண்ண முடியாது. சொன்னால் சிரிப்பாங்க, என்ன நினைப்பாங்களோ, என்ன செய்வது என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இருதயத்தில் ஒரு ஏக்கமாக இருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றுவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று செய்தால் போதும், அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கணும். எப்பப்போ ஆலயத்துக்கு போகிறோமோ சந்தோஷமாக இருக்கணும். அதான் சங்கீதம் 122 நினைக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனோம்னாலே சந்தோஷமாக போகணும். குடும்ப ஜெபமாக சந்தோஷமாக போகணும். தனி ஜெபமாக சந்தோஷமாக செய்யணும். நம்முடைய பிரச்சனையோ, சோதனையோ, போராட்டத்தையோ, தேவைகளையோ எதையும் பாராமல் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பப்பெல்லாம் சேர்றோமோ அப்பப்பெல்லாம் மனமகிழ்ச்சியாக நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் அருளி செய்வாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். 1 சாமுவேல்ல 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் ஒரு சம்பவம். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுடைய வீட்டுக்கு வருகிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஈசாய் பார்த்து, உங்களுடைய வீட்டுக்கு நான் வருவேன், உங்களுடைய குமாரர் 7 பேரா 7-8 பேர் நினைக்கிறேன், அப்போ எல்லா குமாரையும் கூட்டி கொண்டு வைக்கணும். ஆனா ஒரே ஒரு குமாரனை மாத்திரம் நான் தெரிந்தெடுப்பேன், அவன் தான் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை ராஜ்யம் பண்ணுவதற்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவான் என்று சொல்லியிருந்தார். அப்போ அந்த நேரத்துல மற்ற எல்லா பிள்ளைகளையும் வர வச்சிருந்தாரு, ஆனா தாவீதை மாத்திரம் வர வைக்கலைங்க. தாவீதை மாத்திரம் வர வைக்கல. என்ன பண்ணாரு? ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டார். தாவீதும் ஒண்ணுமே சொல்லல. அப்பா அம்மா என்ன செய்ய, அப்பா அம்மா சொல்றாங்க, அப்பா அம்மாவுடைய பார்வையில தகுதி இல்லை. அப்பா அம்மா பார்வையில தாவீதுக்கு தகுதி கிடையாது என்று புறக்கணித்து விட்டார்கள். சகோதரர்களும் புறக்கணித்து விட்டார்கள். இப்போ கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும்படியாக வாங்கி அனுப்பிவிட்டார்கள். தாவீதும் நான் போக மாட்டேன், ஐயோ பெரிய தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு வருகிறார், நான் இருப்பேன், அந்த விருந்துல நான் கலந்து கொள்ள, நல்ல ஆகாரம் கொடுப்பாங்க, நல்ல பெரிய விருந்து,
அந்த தீர்க்கதரிசிகிட்ட நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், நான் இருப்பேன், நான் போக மாட்டேன்னு சொல்லலைங்க. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம், நான் அந்த தீர்க்கதரிசி பார்க்கணும், நான் அந்த விருந்துல கலந்து கொள்ளணும், ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனா சொல்ல முடியல தகப்பன்கிட்ட. போ, சகோதரர்கள் எல்லாரும் போ, ஆடு மேய்க்க போன்னு விரட்டி விடுறாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. ஆனாலும் தகப்பனுடைய வார்த்தை கேட்டு ஆடு மேய்க்க போனாருங்க. அங்க போன இடத்துலதான் ஒரு கம்பு எடுத்து அப்படியே மியூசிக் அடித்து என்ன செய்ய ஆரம்பிச்சாருங்க? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடைய நின்றுமே. இவ்வளவு அருமையான ஒரு பாருங்க, பல சங்கீதங்கள் அவர் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 150 சங்கீதம் இருக்கு, பல சங்கீதம், பல பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சந்தோஷம் உள்ளவர்கள் தான் பாட்டுகள்லாம் எழுத முடியும் இல்லையா? அப்போ ஒரு சந்தோஷமா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது இத்தனை பாட்டுகள் எழுதியிருக்கிறார். இந்த பாட்டு எழுத எழுத அவருக்கு மியூசிக்கும் கிடைச்சிருக்கு. மியூசிக் எப்படி போடணும்? அவர் மியூசிக் போட்டா அசுத்தாவை ஓடுது. இஸ்ரேல் ராஜாவாகிய சவுலுக்கு எப்போ அசுத்தாவை இறங்குமோ தாவீதை கூடுவாங்க. அவர் வாசித்தா போதும் அசுத்தாவை ஓடுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனா அவருக்குள்ள ஒரு இருதயத்தின் வேண்டுதல்கள், நான் சாமுவேலை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும் என்றெல்லாம் என்ன இருந்துச்சு. ஆனா தகப்பனோ சகோதரர்களோ அனுமதிக்கல, போ என்று விரட்டி விட்டார்கள். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அவர் சந்தோஷமா இருந்தபடினால தேவன் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அருள் செய்தாருங்க. அதே போல நீங்களும் நாங்களும் கர்த்தருடைய சமூகத்துல எப்பப்பெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ, வேதம் வாசிக்கிறோமோ, ஆலயத்துக்கு செல்லுகிறோமோ, அப்பப்பெல்லாம் அவருடைய சமூகத்துல நீ சந்தோஷமா செலவு பண்ணி பாருங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். நிச்சயமா நடக்கும். இந்த மாதம் நிச்சயமா நடக்கும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.